வணக்கம். மலேசியாவில் இருக்கிற ஆலயங்களுக்கு நிலை என்ன? சமீபத்தில் ரெண்டு தரப்பினர் ஒரு இஷ்யூக்கு பொதுவாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் திட்டம் வழியாக 20 மில்லியனை அலோகேட் பண்ணியிருக்காங்க டெம்பிளுக்கு. இது மூலியமாக 1000 கோவிலுக்கு தலா 20,000 ரிங்கெட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அந்த ஆலயங்கள் இந்தந்த விஷயங்களை கோட்பாடாக கொண்டு வரணும். உதாரணம், சமய கல்வி வளர்க்கணும், அல்லது இந்த பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் டான்ஸ், ட்ரெடிஷ்னல் மியூசிக், ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த கோவிலில் நடைபெற்றால் வருஷத்துக்கு ஆன் ஆஃப் ஆக 20,000 ரிங்கெட் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு அந்த சட்டத்தை கொஞ்சம் மாற்றி இந்த கோவிலுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த காசும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கம்ப்ளைன்ஸாக இல்லை. ஒரு கோவிலில் அவங்க சமய வழக்காட்டியும் கூட அந்த காசை அவங்க கிளைமிங் பண்ணலாம். பிறகு அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த அஃபிஷியல் கருத்தை வெட்டி இன்னொரு அஃபிஷியல் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கோவிலுக்கு 20,000 வெள்ளி பத்தாது, குறைஞ்சது 100,000 ரிங்கெட் தேவைப்படுது, அப்பதான் அந்த கோவிலோட வளர்ச்சியை செம்மப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த காசை, அதாவது 20 மில்லியன் இந்த ஒரு தரப்பினர்கிட்ட கொடுத்தோமா இவங்க சரியாக செயலுக்கு கொண்டு வருவாங்க, நெறியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது கரெக்டாக எஜுகேட் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த ரெண்டு பேர் தரப்பினருக்கு நடுவுல ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. கவர்மெண்ட்டுக்கும் நேரா அந்த ஆலயத்துக்கும் உண்டான தொடர்பு இருக்கட்டும், நடுவுல ஒரு மீடியேட்டர் அவசியம் படாதுன்னு சொல்லிட்டு அரசாங்க சார்ந்து இருக்கிற அந்த ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. இந்த ஒரு கருத்து மாற்றத்துல என்ன நடக்குதுன்னா, கோவிலும் பொதுமக்களும் தான் பலிகெடாவாகிறாங்க, கோவிலும் பொதுமக்களும் தான் பாலிட்டிக்கலோட பெரிய எஜெண்டாவா மாறுறாங்க. மலேசியால மொத்தம் எத்தனை கோயில் இருக்கு? எண்ணிக்கையில அடங்காத கணக்கு தான். ஏன்னா சில கோவில்லாம் மறைஞ்சே கிடக்குது, சில கோயில்லாம் தொலைஞ்சு போயிருச்சு, சில கோயில்லாம் பராமரிக்கிற வாசி அந்த கோவில் கணக்கிலே எடுத்துப்படாது. நானே 1008 கோவிலுக்கு போய் அதை ஒட்டி இன்னொரு 600 கோயில் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. டோட்டலி 1600 கோயில் வரைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத இன்னும் நிறைய ஆலயங்கள் இருக்கு. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா மலேசியால ஏறத்தாழ 8000லேருந்து 12,000 கோயில் வரைக்கும் இருக்கலாம், இருந்துகிட்டும் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் கெசட் இருக்கா அப்படி கேட்டோமா, பல கோவிலுக்கு கெசட் கிடையாது. ஏன் கெசட் கிடையாது, ஏன் அப்பவே வாங்கி போடல அப்படின்னு நிறைய பேரோட கருத்து இருக்கும். இப்போதான் நம்ம பேக் டு த ரூட்டை பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது வரலாறை கொஞ்சம் புரட்டி போட வேண்டியது இருக்கு. வெள்ளக்கார ஆட்சியில தமிழர்களை வெள்ளக்காரன் கொண்டு வரும்போது அவங்க ஒரு எஸ்டேட் பிரிவை உருவாக்குனாங்க. ஒரு சுல்தான் கீழுக்கோ ஒரு ரெசிடென்ட் கீழுக்கோ அதை உருவாக்கி, இந்த ஒரு கம்பவுண்ட்ல இந்த ஒரு டிவிஷன்ல இவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை ஆலயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வரைபடத்திலே இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியர்கள் எத்தனை பேர் தங்குறாங்க, எத்தனை வீடுகள், அதுல எங்க கோவில், அதுல எங்க கல்லுக்கடை, அவங்களோட காவல் தெய்வம் எங்க இருக்கணும், அந்த பிளான்டேஷன் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த மேப்ல கெசட் பண்ணுவாங்க. இது கெசட் பண்ணும்போது பொதுவாக வெள்ளைக்காரன் 2 கோயில் இல்லாட்டி 3 கோயில் கொடுப்பாங்க. அதை ஒட்டி நிறைய கோயில், ஆத்தாங்கார கோவில், இந்த மரத்துக்கடியில் இருக்கிற கோயில், காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில், சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில், இந்த மாரி கோவில்லாம் நிறைய இருந்துச்சு. அதை வெள்ளைக்காரன் போதரே பண்ணல. பிகாஸ் இது எங்களோட கம்பவுண்ட், இந்த கம்பவுண்ட்குள்ளே அவங்க எங்கே வேணாலும் கோவில் கட்டிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க. காலப்போக்கில் மலேசியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச பிறகு இந்த நிலத்தெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் திருப்பி எடுத்த பிறகு பெருமானா, பிரித்தானியானா, பும்பாங்குனானா, எக்கானமிக்கலா இப்படின்னு அந்த நிலத்தை பிரித்து எடுக்கும் போது சில நிலங்களை கவர்மெண்ட் ஸ்டீல் கையில் வச்சிருக்காங்க, சில நிலங்களை பிரைவேட்டைஸாக பண்ணிட்டாங்க. அதாவது வேற வீடு கட்டுறதுக்கோ ப்ராஜெக்டோ இல்லை டெவலப்மெண்ட்டுக்கோ கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு இடத்த டெவலப் பண்ணும்போது ஒரு கோவில் தென்பட்டுச்சுன்னா அந்த கோவில் கிராஜான் நெகிரி கீழுக்கு வருமா அல்லது டெவலப்பர் கீழுக்கு வருமா அப்படி கேட்டோமா, கிராஜான் நெகிரி என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா, நான் இந்த நிலத்தை உங்ககிட்ட வித்துட்டேன், நீங்களே செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில சமயம் அந்த இடத்துல டெவலப்மெண்ட் பண்ணும் போது இந்த டெவலப்பர் உள்ளுக்கு சர்வே பண்ணி பார்ப்பாங்க. கோவிலை கண்டுபிடிச்சாங்கன்னா, நாங்க இந்த நிலத்தை வாங்குறோம், ஆனா இந்த கோவில் கிராஜான் நகரி தான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கிராஜான் நகரி ஒரு செட்டில்மெண்ட் பேசுவாங்க. இந்த கோவிலை ரீலொகேஷன் பண்ணுவாங்க, அல்லது இந்த கோவிலை அடியோடு அழிச்சிருங்க, நாங்கள் ஒரு தொகை கொடுக்குறோம், இந்த சாமியை வேற இடத்துல வச்சுக்கிங்க சொல்ற மாதிரி ஒரு டீல் பேசுவாங்க. இது அந்த கோவில்காரங்களுக்கோ அந்த ஊருக்காரங்களுக்கோ ஓகேனா அந்த மாதிரி ரீலொகேஷன் பண்றது உண்டு. ஆனா பல ஸ்டேட்ல பல இடத்துல இது நடக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா அந்த டெவலப்மெண்ட்க்கும் கிராஜான் நெகிரிக்கும் நடுவுல ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் ஆடூன் அல்லது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், YBன்னு சொல்லுவாங்களா, இவங்க தான் நடுவுல தரகரா நின்று இந்த மக்களுக்கும் இந்த டெவலப்பருக்கும் இந்த கிராஜான் நகரிக்கும் நிறைய நின்று பேசுவாங்க. இப்ப கிராஜான் நகரியில வேற ஆட்சிக்காரங்க இருக்காங்க,
அந்த ஒரு டிவிஷன்ல, அதாவது அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து வேற ஆட்சிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா 2 பேர்த்துக்கு நல்ல பேச்சுவார்த்தை வராது. அதனால அந்த ஒரு விஷயம் கடப்பிலேயே கிடக்கும். இப்போ அதிகமா கோவில்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டேட்குள்ள இருக்கிற கோவில்களை ரீலொகேஷன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. காரணம் அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து புதிய பிளான்டேஷனோ இல்லாட்டி பிரித்தானியானுக்கோ இல்லாட்டி பெருமானுக்கோ கெசட் பண்ணி வித்துருவாங்க. இப்போ ஒரு இடத்த சுத்தம் பண்ணி பெருமான்னு கட்ட போறாங்க. அந்த இடத்துல எத்தனை வீடுகள் வரப்போகுது, எத்தனை ஜலான்ரையா வரப்போகுது, எங்க அந்த பீக்குழி இருக்கும், எங்க ஸ்கூல் இருக்கும், எங்க திடல் இருக்கும், எங்க டிஎன்பி இருக்கும் சொல்லிட்டு அந்த வரைபடத்தை வரைஞ்சு கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் அதை பார்த்துட்ட பிறகு அதை எஜுகேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தாமானுக்கு அதிகமான மலாய்க்காரங்க வந்தாங்கன்னா அங்க மஸ்ஜித் தான் கட்டுவாங்க தவிர கோவில் கட்ட மாட்டாங்க. அதே நேரத்தில் ரூமா இபாடத் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு கிராஜா நகரியும் அவங்களுக்கு தனித்தனி பாணிகள் இருக்கு. கிடால இருக்கிறது பினாங்கில் இருக்காது, பினாங்கில் இருக்கிறது கேரள இருக்காது. ஸோ எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இது கரெக்டாக அணுகணும்னு சொன்னோமா, ஒன்று கோவில்காரங்க தெளிவாக இருக்கணும், ரெண்டாவது அந்த ஏரியாவில் இருக்கிற எம்பி கூட அவங்க துணை எடுக்கணும், மூணாவது நல்ல ஒரு மீடியேட்டர் தேடி கண்டுபிடிக்கணும். அதாவது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு மீடியேட்டர் வரணும். நாலாவது எல்லா கிராஜா நகரிலையும் மந்திரி பசாருக்கு ஒரு பகவாய் காசு இருப்பாரு. அதுல பகவாய் காசு இந்தியா இருந்தாருன்னா அவரும் இந்த ஒரு சபையில இறங்கி நிறைய விஷயத்து கோவிலுக்கு சாதகமா இருக்கிற மாரி பேசி முடிவெடுக்கும். இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனுக்கு முக்கியமான காரணமே கராஜான் 20 மில்லியன் ரூமா இபாடாட்டு கொடுக்குறாங்க. இது போதுமானதா அல்லது இதை தவிர்த்து வேற விஷயங்கள் செஞ்சிருக்கலாமா? ஏன்னா கிராஜான்ல இருக்கிற அத்தனை இந்தியர்களும் நிறைய பேர் கோவிலுக்கு நிறைய விஷயம் செய்யறாங்க. ஆனா எந்த லிமிட்ல செய்யறாங்க, இது வரைக்கும் எது செஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போறாங்க, இந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினாதான் மக்களுக்கு புரிய வரும் உங்களோட ப்ரோக்ரஸ். இதை விட்டுட்டு நம்ம வாய் அடைக்கிறதுக்காக ஒரு 20 மில்லியன் கோயில் கொடுத்து விட்டா வேலை முடிஞ்சு நான் கணக்கு காட்டிடலாம். இப்போ இனிஷியலா கொடுக்கப்படுற இந்த 20 மில்லியனை சமயம் வளர்க்கறதுக்கு எந்தெந்த இடத்துல சமயம் வளர்ந்துகிட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை சமய கிளாஸ்க்கு அனுப்புறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருதா, இதெல்லாம் கண்டிப்பா கூடுதலா கொண்டு வரணுமா, அல்லது இந்த இடத்துல குறைவா இருக்கு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கலாமா சொல்ற பல திட்டத்துல கையாண்டிருக்கலாம். இதை ஒட்டி ஏற்கனவே தலைமுறையாக சமயத்துக்கும் சமுதாயத்துக்கும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சமயத்தை எப்படி வளர்க்கணும், தேவாரத்தை எப்படி புகட்டணும், சாமியை எப்படி வணங்கணும், கோவிலை எப்படி பார்க்கணும், இந்த ஒரு விஷயத்துல காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் வர வச்சு சபையில ஒன்று கூடி எங்கெங்க எந்தெந்த விஷயம் செய்யலாம், எந்த ஒரு பூசாட்டை அமைக்கலாம், எந்த கோவிலை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், அந்த ஒரு 20 மில்லியனை அப்படி அழகாக ஒதுக்கணும். 1000 பேருக்கு ஒரு வழியா கொடுக்கறதோட இந்த 1000 பேர் அதை வாங்கறதுக்கு தகுதியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். பிறகு அவங்களுக்கு அந்த தகுதி பத்தலைன்னா அவங்களோட தகுதி எப்படி உயர்த்தணும்னு சொல்ற அது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை ஒரு டெவலப் பண்ண கொண்டு வரணும். உதாரணத்துக்கு கோயிலை பராமரிக்கிறது, கோவில் வந்து சொந்த நிலத்தை வாங்க வைக்கிறதுக்கு, கோவிலோட விஷயத்த சொந்தமா ஏங்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கலாம். இங்க இருக்கிற ப்ராப்ளமை காது கொடுத்து கேட்கறதுக்கு காது மட்டும் இருந்தா பார்த்தாது, மனசும் மூளையும் ஒரே நேரத்துல செயல்பட்டாதான் இந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.